ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 37ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ஸ் வச்சு எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சென்டரில் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து மேலே ஜிக்ஸாக் போட்டு கூட நீங்கள் இந்த பீட் லோடிங் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் 2 பீடு லோட் பண்ணியிருக்கேன். டுலிப் நீடில் 14 நம்பரில். உங்களுக்கு 24ல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்னது பீட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் 14 நீடில் எடுத்திருக்கேன். இப்போ ஜர்தோசியோட சென்டரில் உள்ளேருந்து எடுத்து கிராஸாக 2 பீடு ஸ்டிச் பண்ணணும். கீழே பின் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக்கு. இப்போ அந்த சரியை மேலே அப்படியே எடுத்து போய் பின் பண்ணுறோம். அங்கே ஒரு குட்டி லாக்கு. இப்போ மேலேருந்து இப்போ கீழே பீட்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு 3 பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பீடு, அடுத்து 3 பீடு. இப்போ அதில் கீழே பின் பண்ணி மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் அதை அப்படியே மேலே இழுத்து மேலே ஒரு லாக்கு. இப்போ மறுபடியும் மேலேருந்து கீழே பீட் போடணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்தோம், அடுத்து 3 எடுத்தோம். இப்போ 4 பீடு லோட் பண்ணுறோம். 4 பீட் லோட் பண்ணி இப்போ அந்த சரியில் போட்டு மறுபடியும் அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு பின் பண்ண போகிறோம். ஒரு குட்டி லாக்கு. குட்டி லாக்குங்கிறது இந்த செயின் ஸ்டிச்சை தான் குட்டி லாக்குன்னு சொல்கிறேன். குட்டி லாக் போட்டுட்டு மேலே மறுபடியும் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு மேலே இருந்து 4 பீடு. நீங்கள் ஜர்தோசிக்கு பதிலாக பைப்பிங் த்ரெட்டு கூட வச்சுக்கலாம். பைப்பிங் த்ரெட்டு வச்சா ஒரு ஃபினிஷிங் வரும், ஜர்தோசி வச்சா ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ மறுபடியும் 4 பீடு. ஃபஸ்ட்டு மட்டும் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே லாஸ்ட் வரைக்குமே 4 பீடு தான் வைக்கணும். இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் மேலே இருந்து தான் கீழே பீட்ஸை இழுத்துட்டு வரணும். இப்போ 4 பீடு அதில் போட்டு மறுபடியும் கீழே கொண்டு ஒரு லாக்கு, குட்டி லாக்கு. மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் மேலேருந்து பீடு 4 போட்டு எடுத்துகிட்டு வரணும் கீழே. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்டில் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கலை, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் 4 பீட் போட்டு லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஜர்தோசி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் த்ரெட்டே கூட வச்சுக்கலாம். அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியில் எப்படி ஸ்டிச் போடுறது அப்படின்னும் நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ நம்ம எப்படி பாதி பீட்ஸ் லோட் பண்ணமோ அதே மாதிரி மீதி எல்லாமே நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து லாஸ்ட்டில் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டில் முடிக்கும் போது 3, அதுக்கப்புறமா 2 போட்டு முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 4 பீட் எடுத்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2 வச்சா சரியாக இருக்கும். இப்போ நான் 3 பீடு லோட் பண்ணுறேன். 3 பீட் போட்டுட்டு மேலே ஒரு லாக் போட்டு கீழே கொண்டு வரேன். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் போது 2 பீடு. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம 2 பீடு 3 பீடு வச்சு முடித்தோமோ அதே மாதிரியே இப்போ நான் 2 பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்க்கு 2 நாட் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான். 2 நாட் போட்டுட்டு சைடில் அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைனுக்கு இதே சரியிலேயே நீங்கள் இந்த லோடிங்கை சுற்றியுமே செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் நெக்லைனுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த பீட்ஸ் லோடிங் போடுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கு ஷேப் பார்த்திங்கன்னா யூ தான் போடணும், நெக் டிசைன் போடணும். ஓகேங்களா? டிசைன் எது வேணாலும் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எனக்கு ட்ரேஸ் பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில்
பேசிக் லெவல் ஆரி ஒர்க் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் கிளியராகவே டீச் பண்ணியிருப்பேன். அதில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் 1லேருந்தே கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த லோடிங் ஸ்டிச்சுக்குமே, லோடிங் ஸ்டிச்சுக்கு கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு அப்படி கிடையாது, கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு பீடுக்கு கீழே தான் இன்னொரு பீடு வந்து இறக்கமாக வரும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தெரியாது. அதனால தான் அதுக்கு அவுட்லைன் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். லோடிங்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்க சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் போடணும் அப்படிங்கிறதையுமே நான் கிளியராகவே சொல்லியிருப்பேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நெக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன். அந்த நெக்கையுமே போடுங்க. ஒரு இது வந்து பைப்பிங் த்ரெட்லேயும், ஒரு இது ஜர்தோசியில் போட்டாலும் ஓகே. இல்லை ரெண்டுமே வந்து பைப்பிங் த்ரெட்லேயே போட்டாலுமே ஓகே. இந்த நெக் வந்து எப்படி போடணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பீட்ஸில் வந்து 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கொண்டு வந்துடணும். அந்த 3 பீடு வந்து அப்படியே கிராஸ் கொண்டு வந்து மறுபடியும் மேலே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.